ஃபைனலி சிடிஎஸ் காக்னிசன்ட்ல இருந்து மேசிவ் ஹைரிங்கான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. நிறைய கேட்டகரிஸ்ல எடுக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி, என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளவு சேலரி, என்ன மாதிரிலாம் ஜாப், எல்லாத்தையுமே டீடைலா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு வழக்கமா சொல்றதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லை மட்டும் பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்ல இப்ப நிறைய கேட்டகரியில வேகன்சிஸ் வந்திருக்கு. ஜென் நெக்ஸ்ட், ஜென் ப்ரோ, அப்புறம் ஜென் அப்படின்னு சொல்லி இதற்கான சேலரி டீடைல்ஸ் பாருங்க. 6.75 LP அப்படி பாத்தீங்கன்னா per month 40,000க்கு மேல salary. அப்புறம் 5.44 LPA எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். வர Feb 25ல இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்னிசன்ட் பத்தி கொடுத்திருக்காங்க, நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஓகே, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்லயுமே உங்களுக்கு வெல்லிங் இருக்கு அப்படின்னா நீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம், இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்புறம் டிஜிட்டல் ஹானர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு எல்லாருக்குமே சர்வீஸ் பாண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நீங்க எத்தனை வருஷம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஹையரிங் ப்ராசஸ் அண்ட் டென்டேட்டிவ் டைம்லைன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வர Feb 24ல இருந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அவங்க ஸ்கிரீனிங் பண்ணிட்டு ரவுண்ட் 1 வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும். அது வந்து March 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 அப்படிங்கிறது ஆப்டிடியூடு, டெக்னிக்கல், இது போன்றது எல்லாமே இருக்கும். இது March 10, 11ல. அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், இன் பர்சன் டெக்னிக்கல் இன்டர்வியூ. இதுல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான் உங்களை எந்த கேட்டகரியில போட போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு March 27ஆம் தேதியில இருந்து அப்படி பாத்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளேயே இதோட ஓவரால் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்க பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக் எந்த ஸ்ட்ரீம்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஆனா 2024 பாஸ்ட் அவுட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024ல பாஸ் அவுட் ஆனா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் நீங்க எலிஜிபிள். ஆனா 10th 12th டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ, யூஜி எல்லாத்துலயுமே மினிமம் 60% நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். மினிமம் 60. அதே மாதிரி அரியர்ஸ் இருக்கக்கூடாது. சிஜிபிவா இருக்கு அப்படின்னா அது வந்து யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி நீங்க பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கறத அக்யூரேட்டா நீங்க வந்து போடுங்க. ஓகே, அடுத்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களோட ரெஸ்யூம் அதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேஸ்ட் ஆகியிருக்கணும். ஐ மீன் ஸ்கேன்டு காப்பி தான். ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ல உங்க போட்டோ இருக்கணும். அது மாதிரி ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ATS ஸ்கோருமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. மற்றபடி உங்களோட சர்டிபிகேட்ஸ் 10th 12th அப்புறம் டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல், ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ், ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி ரெக்ரூட்மெண்ட்டா இருக்கு ஆன்போர்டிங்ல. பேன் கார்டில் எப்படி உங்க நேம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட்ஸ்லேயே இருக்கணும். அதே நேமை தான் நீங்க இங்க அப்ளை பண்றப்பையும் கரெக்டா கொடுக்கணும். ஓகே, சூப்பர் செட் வெப்சைட்ல தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ டேரக்டா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்மே தரேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷோ பண்ண மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த காக்னிசன்ட் நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம சென்னையில கூட இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, நம்ம தமிழகத்துல. இந்த இடங்கள்லயுமே உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது லொகேஷன்ஸ் இருக்கு. வர March 7க்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நவ் இருக்கு. அதே மாதிரி சேலரி டீடைல்ஸ் பத்தி பார்த்தாச்சு. உங்களோட நீங்க செலக்ட் ஆகிற கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சேலரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜென் நெக்ஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுல. ஸ்டூடெண்ட் should be technically proficient with advanced programming. நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும். அதாவது ஜாவால, C++, வெப் டெக்னாலஜிஸ் லைக் HTML, CSS, JavaScript, இல்ல பைத்தான், இல்ல Oracle, இல்ல SQL, இதுல ஏதாவது ஒண்ணுத்துல இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறதுல ஏதாவது ஒன்னு ஆர் மோர், மினிமம் ஒன்னு. நல்லா அந்த நீங்க எது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதுல நல்ல டெக்னிக்கலி ப்ரொஃபிஷியண்டா இருக்கணும். ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் எழுதுற அளவுக்கு நாலேஜா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜென்சி நெக்ஸ்ட்ல போவீங்க. அடுத்து இந்த ப்ரோ பாத்தீங்கன்னா should be technically proficient with expertise in enterprise platforms. அதாவது இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி, Oracle, Salesforce, ஸோ இது மாதிரி ரிலேட்டட்ல உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கு, டெக்னிக்கலி ப்ரொஃபிஷியண்டா இருக்கீங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி கேட்டகரியில போவீங்க. அதாவது எக்ஸாம் எல்லாருக்குமே ஒண்ணுதான், பட் வந்து நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து நீங்க எந்த கேட்டகரி உங்களுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறது டிசைட் ஆகும். பிடெக்ல இந்த லெதர் டெக்னாலஜி, ஃபுட், ஃபேஷன் இது மாதிரி இல்லாம மீதி உள்ள பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 2024 பாஸ்ட் அவுட்ஸ்னா அதுவும் காக்னிசன்ட் நம்ம தமிழகத்திலே 2 இடங்கள்ல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க.
யூடியூப்ல காக்னிசன்ட், ஜென்சி நெக்ஸ்ட், ஜென்சி ப்ரோ, ஜென்சி இது மாதிரிலாம் சர்ச் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நடந்த அந்த இன்டர்வியூ ப்ராசஸ், அந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நிச்சயமா வீடியோஸ் இருக்கும். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு, நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய நாலேஜை கெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அது என்ன தேவையோ அதை நோக்கி நீங்க கண்டிப்பா போகலாம். பட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்டரி, ப்ரோக்ராமிங் நாலேஜ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஆப்வியஸா ஒரு ஐடி கம்பெனியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டாக கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.